குங்கிலியம் முடிகிற வரைக்கும் போட்டு பார்த்தோம்னு எண்ணப்பட்டாரு. போட்டாரு, அலுப்புல தூங்கிட்டாரு. பரமசிவன் கனவுல வந்து எழுப்பி, நீ வீட்டுக்கு போய் சாப்பிடு அப்படின்னு எழுந்திருச்சார். நான் கூட சில வேளையில படுக்கும் போது, சுவாமி எனக்கு இன்னைக்கு நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டே தூங்குவேன். தூக்கத்தை கொடுக்கிறவனும் அவன் தான். ஆமா, நிச்சயமா. எத்தனை பேர் மாத்திரை போட்டுக்கிறான் தெரியுமா தூக்கத்துக்கு? சில வேளையில 1க்கு 2 போட்டுவிட்டு அவுட்டா கூட ஆயிடுவோம். ஆமா, நான் சாமி கிட்ட சொல்லிட்டே பண்ணிப்பேன், நல்லா தூங்கணும் சாமி அப்படின்னு. அதே மாதிரி எழுப்பணும்னு கூட சொல்லுவேன். 1 மணிக்கு என்னை எழுப்பி விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவேன். இன்னைக்கு கூட நான் 4 மணிக்கு புறப்படணும், தருமபுரத்துக்கு போயிட்டு வரணும். 4 மணிக்கு நாங்க புறப்படுறா இருந்தோம். அதனால 1 மணிக்கு எந்திரிச்சாதான் என்னுடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிக்க முடியும். நித்திய கர்மானுஷ்டானங்களை முடிக்காம நான் வீட்டை விட்டு புறப்படுற வழக்கமே கிடையாது, வினவு தெரிந்த காலத்திலிருந்து. என்னமோ அப்படி நான் பழகிட்டேன். பழகுறதுனால தப்பு ஒன்றும் இல்லை. 1 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லிவிட்டு படுத்தேன். சரியா 1:05 எழுப்பி விட்டான். அப்புறம் என் கர்மானுஷ்டானங்கள்லாம் முடிச்சுக்கிட்டு 4 மணிக்கு புறப்பட்டேன். போயிட்டு வரும்போதுதான் பஸ் இது காற்று போய்விட்டு எந்திரிச்சு ஒரு வீட்டுக்கு போனாரு. தான் வீடு அப்ப இருந்தது ஒரு குடிசை. 48வது நம்பர் ஒரு குடிசைல இருந்தது. நம்ம வீடு ஆச்சே, காணுமே. பார்த்தா இவர் வீடு இருந்த இடத்துல ஒரு பெரிய மாளிகை இருக்கு. தான் மனைவி ஒரு வைர அட்டிகை போட்டுக்கிட்டு இருக்கா. காஞ்சிபுரம் பட்டு புடவை, ஒரு 10,000 ரூபாய் பட்டுப்புடையை கட்டிக்கிட்டு ஜம்மு ஜம்முன்னு வர்றா. வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா. என்னம்மா இது, என்னம்மா இது அப்படின்னு கேட்டார் இந்த அடியவர். அல்லார் கண்டத்து அம்பெருமானுடைய திருவருள் அப்படின்னு அவர். அப்படித்தானே வருது. இருட்டான கண்டத்தை உடையவன் நீலகண்டம் அப்படின்னு. அல்லார் கண்டத்து எம்பெருமானுடைய திருவருள் அப்படின்னு சொன்னா அந்த பொம்னாட்டி. சேக்கிழார் பெருமான் என்ன எழுதுறார்? கோயிலுக்கு இப்படி தொண்டு செய்திருந்தவனை பட்டினியா கிடக்க வச்சு, அவன் மனைவிக்கா இவன் உயிரோட இருக்கும் போதே அவ கழுத்துல இருந்து இந்த தாலியை வாங்கி குங்கிலியம் வாங்க போச்சோன்னானே. அடியவர்கள்லாம் இப்படி செய்தாக்கா இந்த மாதிரிதான் நிலைதான் நமக்கு வரும்னு அவனாவது குங்கிலியம் போட வருவானா? வரமாட்டான்னு நினைச்சார் தெய்வ சேக்கிழார் பெருமான். என்ன எழுதினார் தெரியுமா? கோயிலுக்கு நீ இப்படி தொண்டு செய்தாயா, உனக்கு என்ன தெரியுமா? ஒரு பாட்டு எழுதுறார். அந்த மாதிரி பாட்டு லோகத்திலேயே கிடையாது. இந்த பாட்டை சொல்றேன் கேளுங்க. அன்பர் அங்கிருப்ப, நான் ராகமா பாடினேன்னா பொருள் விளங்காது. அன்பர் அங்கிருப்ப, அன்பர்னா இப்ப குங்கிலிய கலையினார் எங்க இருக்காரு? கோயில்ல. அம்பர் அங்கிருக்க நம்பர் அருளினால் அழகை வேந்தன் அப்படின்னா தேவேந்திரன். தேவேந்திரன் தானே? தேவேந்திரன். தேவேந்திர போகம்னு சொல்லுவாங்க. அப்ப அவன்கிட்ட அவ்வளவு சொத்து. குபேரனை கூப்பிட்டு உன்னுடைய சொத்தெல்லாம் கொண்டு போய் அந்த குங்கிலிய கலையனார் வீட்டுல கொட்டுனானா பரமசிவன். தெய்வ சேக்கிடார் எழுதி வைக்கிறார். பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை தெய்வ சேக்கிழார் பெருமானுக்கு. நம்ம சமுதாயத்தை பொய் சொல்லி நாம வளர்க்க வேண்டிய தேவையே இல்லை. இது தானே வளரும் கூடிய தன்மை உடையது. நம்ம மதம் தானே வளரும் தன்மை உடையது. யாரும் வளர்க்க தேவையே இல்லை. ஆமா, அப்படித்தான் வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்படித்தானே வளர்ந்துகிட்டு இருக்கோம் நாம, இல்லையா? ஆமா. அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினார் அழகை வேந்தன் தன்பெரும் நிதியம் தூர்த்து. அவனுடைய செல்வத்தை எல்லாம் கொண்டாந்து கொட்டி விட்டான் அந்த வீட்டுல. குபேரனை கொட்டினான்னா அப்புறம் டாடா பிர்லா எந்த பக்கத்துல போய் அடிபடுவோம், இல்லையா? ஆமா.
அது மாத்திரம் இல்ல, செல்வத்துல மாத்திரம் கொட்டி வச்சா போருமா? பின்னால சொல்றார், அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும். பொன்னாயும் கொட்டி வச்சான், கொஞ்சம் அரிசியும் கொட்டி வச்சான், கொஞ்சம் பச்சரிசி மூட்டையிலையும் ஒரு 10 மூட்டையை வச்சான், கோதுமையில ஒரு 10 மூட்டையை வச்சான், பச்சரிசியில ஒரு 100 மூட்டையை வச்சான், பருப்புல ஒரு மூட்டையை வாங்கி வச்சான், நெய் டின்ல ஒரு 4 வாங்கி வச்சான், நல்லெண்ணெயில கொஞ்சம் வாங்கி வச்சா, கடுகு எல்லாம் சாப்பாட்டுக்கு வேண்டியது அத்தனையும் கொண்டாந்து நிரப்பி விட்டாங்க. பொன்பையில் குவையும் நெல்லும் பொருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி மனையில் வைத்தன் நீட. அந்த செல்வத்தை போகாதவாறு வச்சுட்டான். எஸ்பி அக்கவுண்ட்ல போயிட்டோம்னா போயிடும், பிக்சட் டெபாசிட்ல போட்டோம்னாக்கா அது எடுக்க முடியாத இல்லையா? அந்த மாதிரி போட்டதான். அந்த செல்வம் நீண்டு வரும்படியாக செய்து விட்டானா. இது தெய்வ சேக்கிடார் பெருமான் எழுதுறார். இப்ப கோயிலுக்கு தொண்டு செய்கிறவன் இவ்வளவு பெரிய செல்வத்தை பின்னால அவன் பெறுவான் என்று தெய்வ சேக்கிடார் பெருமானுடைய கருத்து. நான் ஒரு சிறு வீடு வாங்கினேன். நான் தேவார ஓதுவார் தானே, எனக்கு என்ன வருமானம் உங்களுக்கு தெரியும். தேவாரம் நன்றாக கேட்க மாட்டார்கள், ஒன்றும் கொடுக்க மாட்டார்கள். சரி, இந்த மாதிரி தப்பா நினைக்கிறேன். அதனால பரவாயில்ல, பரமேஸ்வரன் கொடுக்குறான். அவன் ஏறி நிறைந்தனைய செல்வன் இல்லையா? அவன் நினைச்சான்னா எனக்கு எப்படி என்ன இப்ப என்ன 80 வரலையும் என்ன வாட வச்சுக்கிட்டு இருக்கானே. நான் யார்கிட்டையும் கடன் வாங்கினதே இல்லை. இந்த குறிஞ்சிப்பாடி மூலியார் வந்திருக்காரு, பெரிய பணக்காரர் இருக்காங்களா, முத்துமசாமி மூலியார் வள்ளியா, எத்தனையோ பணக்காரர்கள் எனக்கு பழக்கம் உண்டு. ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு நான் கேட்டதே கிடையாது, கடன் வாங்கினதே கிடையாது. அப்ப நீ கொடி சொன்னா போயிட்டியோ? இல்ல, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிற அளவுக்கு அவன் கொடுக்கிறான். இன்னைக்கு கூட தருமபுர சன்னியானத்தை பார்த்து விட்டு நான் போயிட்டு வரேன் சாமின்னு சொன்னேன். சரி போன்னு சொல்லிட்டாரு. வெளியில 2 ஹால் தாண்டி வந்துட்டு அவனை கூப்பிடு அப்படின்ட்டாரு. கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி போனேன். ஒரு தட்டுல கொஞ்சம் பணத்தை வச்சு இந்த இடம் எடுத்துட்டு போடான்ட்டு கொடுத்துட்டாரு. நான் பணம் கேட்கல, அவரா கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த மாதிரி கோயிலுக்கு இப்படி தொண்டு செய்தா இப்படி கிடைக்கும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைக்கிறார் குங்கிலியக்கரை நாயனார்ல. நான் ஒரு சிறு வீடு வாங்கினேன், நான் குடி போனேன். என்ன பாட்டு சொல்றது எனக்கு தெரியல. 1000 பாட்டு எனக்கு தெரியும், என்ன பாட்டு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் மனைவி கேட்டா குங்கிலிய கலைநாயனார் புராணத்திலிருந்து சொல்லுங்களேன் அப்படின்னுட்டா. கோயிலுக்கு நாம் அப்படி தொண்டு செய்தமே ஆனால் நமக்கு எல்லா செல்வமும் கிடைக்கும் என்பது பொருள். அதனால்தான் சுவாமி என்ன பண்ணார், பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினீர் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே என்பது பாட்டு. இது அப்பருடைய தேவாரம், திருக்கடையூர். அடுத்தபடி ஒரு திருவிருத்தம் பாடுகிறார். அதுல இந்த மார்க்கண்டேய முனிவரை நினைவூட்டுகிறார். ததறின மருள் துயர் தீர அன்று அச்சித்த மாணி மார்க்கண்டேயற்க மருள் துயர் தீர அன்று அச்சித்த மாணி மார்க்கண்டேயற்க இருட்டிய மேனி வளைவாள் எயிற்று எரி போலும் குஞ்சி சுருட்டிய நாவில் வெங்கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் கடவுரை உத்தமனே ஹரிநல
மருள் துயர் தீர அன்று அர்ச்சித்த மாணி மார்க்கண்டேயற்க இருட்டிய மேனி வளைவாள் எயிற்று சுருட்டிய நாவில் வெங்கூற்றம் பதைப்ப உதைத்து உங்கனே உருட்டிய சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. பதத்து எழும் மந்திரம் அஞ்செழுத்து ஓதி பரிவினொடும் இதத்து எழும் மாணிதல் இன்னுயிர் உண்ண வெகுண்டு அடர்த்த கதத்தெழு காலனை கண்குருதி புனலார் ஒழுக உதைத்து எழும் சேவடியான் கடவுர் உரை உத்தமனே. மார்க்கண்டேய முனிவர் அஞ்செழுத்து சொன்னார்னு இதுல வருகிறது. அதுல இந்த யமனை வர்ணிக்கிறார் இவர். இருட்டிய மேனி கூட மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு சொன்னா அக்கினியை அவிச்சு வச்ச நிறம்னு சொல்லுவாங்க இல்லையா? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? கருப்புன்னு சொல்லக்கூடாது, அக்கினிய அவிச்சு வச்ச நிறம் இல்லையா? இருட்டினிய மேனி வளை போல் வளைவாள் எயிற்று. இந்த பல்லு இப்படி இவனுக்கு இப்படி வளைஞ்சு போய் எரி போலும் குஞ்சி நெருப்பு போல இருக்கு. இந்த தலைமையிலாம் இப்படி நிக்குது, நம்மளது நிக்காது, அவரது நிக்க. யம தூதர்கள் அப்படிதான் போட்டிருப்பாங்க. நீங்க படத்தை வேணா பாருங்க. நாம பார்க்க முடியாது, பார்த்தோம்னா திரும்பி வர முடியாது இல்லையா? படத்துலதான் பார்க்க முடியும். இந்த தலைமையிலாம் இப்படி குத்திக்கிட்டு இருக்கும். இந்த பனை மட்டை இருக்கு பாருங்க, அது போல பனை மட்டை இப்படித்தான் குத்திக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி சுருட்டிய நாவின் நாக்க மடிச்சுக்கிட்டு வர்றியா இல்லையாடா? இல்ல இல்ல இப்பதான் என் பேரனு கல்யாணம் பண்ண போற. போடா பைத்தியக்கார, நேரம் முடிஞ்சு போச்சு, விடு சவாரி. வல்ல மாட்ட சொன்னா அவன் இங்க இழுப்பான், இவன் இங்க இழுப்பான், அவன் இங்க இழுப்பான், அவன் இங்க இழுப்பான். இந்த வேளையில ஒண்ணு சொல்லுவான் இவன், அது என்னன்னே தெரியாது ஒருத்தருக்கும். என்ன, சில பேர் மண்ணை கரைச்சி வாயில ஊத்துவான், சில பேர் பொண்ணை கரைச்சி வாயில ஊத்துவான் இல்லையா? அந்த வேதனையை சொல்லவே முடியாது. சொல்லனா துயரம் அதுதான் இல்லையா? ஆமா, யம வேதனை தான் பெரிய வேதனை. நமக்கெல்லாம் அதை பத்தி கவலையே கிடையாது. திருப்புகழ்காரர் சொன்னார், காலனிடத்தணுகாதே காதினீர் புறவாதே சீன அகத்திய ஞான தேன முதை தருவாயே. காலனிட தணுகாதே காதினியில் புறவாதே சீன அகத்திய ஞான தேன முதை தருவாயே. மாலையனு கரியோனே மாதவரை பிரியானே நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே. நாலுமறை பொருளோனே நாககிரி பெருமாளே. நாககிரி பெருமாளே, நாககிரி பெருமாளே. திருப்போரூர் சந்நிதி முறையில ஒரு பாட்டு. ஆனா திருப்போரூர் சந்நிதி முறையில் அவர் கேட்கிறாரு, நான் நோயில படுக்க கூடாது, நோயில நான் பாயில படுக்க கூடாது. அப்பெல்லாம் பாயில தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் மெத்த வந்தது, அப்புறம் டாடா குஷன் வந்தது, இப்படி எல்லாம் இல்லையா? அப்பெல்லாம் முன்னெல்லாம் பாயில தான் படுக்கிற வழக்கம். நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை
ஓர் நொடிக்குள் நீக்கி சொடக்குன நேரத்தில் போயிடணும், அந்த உயிரை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு கேட்கிறாரு. நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா நின் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்து நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற்கிடவாமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா நில் சீரடிக்கு வைப்பாய் தெரிந்து அப்படின்னு அவர் கேட்கிறார். மாம்பலத்துல ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு பேரம் பேத்தி எல்லாருமே உண்டு, செல்வந்தர் தான். அவங்க இந்த செல்வத்தெல்லாம் பெருசா நினைக்கல, நான் நோயில படுக்கப்படாது சுவாமி அப்படின்னு தினந்தோறும் எப்ப பார்த்தாலும் நோயுற்று அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயிற் கிடவாமல் பாவியின் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கி உன் போரூரையா நின் சீரடிக்கு வைப்பா. இந்த பாட்டை தினம் எத்தனையோ தடவை சொல்லிட்டே இருப்பாங்க. நாங்கள்லாம் நினைக்கிறது உண்டு, என்னடா இந்த அம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், ஆம்படா நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறான், பிள்ளை நான் இப்ப டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிறான், என்னடா குறைச்சல் இந்த அம்மாளுக்கு சதா இப்படி சொல்லிட்டு இருக்கிறாள். மாடி வீடு, ஒரு நாள் மாடியில படுத்திருந்தாங்க இந்த அம்மா. ராத்திரி 12 மணிக்கு மாறு வலிச்சுது, கீழே இறங்குனாங்க. கீழே வந்து ஈஸ்ட் சேர்ல உட்காந்துக்கிட்டு மருமகளை கூப்பிட்டு ராத்திரி 12 மணி, அம்மா கொஞ்சோண்டு வெந்நீர் கொண்டா மாறு வலிக்குன்னா, இதை கொண்டு வர மாமின்னு சொன்ன போனா அந்த மருமகள், அவ சொன்ன பேச்ச கேட்கிற மருமகள், வேற ஒருத்தி இருந்தா சத்தாம் போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். தண்ணி கொண்டாடுறதுக்கு வெந்நீர் வச்சுக்கிறதுக்கு கூட போயிட்டு வந்தா பாருங்க, ஈச்சர்ல அந்த அம்மா சாஞ்சாங்கல்ல அவுட்டு. இப்பவும் அந்த அம்மா படத்துக்கு கீழே அந்த பாட்டை எழுதி வச்சிருக்காங்க. ஆமா, மாம்பலத்தில். அந்த மாதிரி யமனுக்கு பயப்படாதவங்க இருக்கிறவங்க நாம தான், பாக்கி பேர்ல எல்லாரும் பயப்பட்டாங்க. இப்படி மார்க்கண்டேய முனிவருக்காக வந்தான் என்பதை நினைவூட்டுகிறார் சுவாமி. இன்னொன்னு, திருநாவுக்கரசர் தேவாரத்துல காலபாச திருக்குறுந்தகை இன்னொன்னு இருக்கு. அந்த காலபாச திருக்குறுந்தகை என்பதை எப்படி அமைத்திருக்கிறார்னு கேட்டா, நாவுக்கரசர் மனிதர்களுக்கு சொல்ற அறவுரை மாதிரி யமதூதர்களுக்கு அறவுரை சொல்ற. யமதூதர்களுக்கு அறவுரை நாம சொல்ல முடியுமோ? நாவுக்கரசர் சொல்றார். அந்த பாட்டை நான் இப்ப சொல்றேன். படையும் பாசமும் பற்றிய கையினீர், கையில ஒரு ஆயுதப்படை வச்சிருக்கான், பாச கயிறு வச்சிருக்கான். படையும் பாசமும் பற்றிய கையினீர் அடையல் மில் நமது ஈசன் அடியவரை. ஈசன் அடியவர்னா விபூதி பூசிருக்கணும், ருத்ராட்சம் போட்டிருக்கணும், இதுதான் அடையாளம் இல்லையா? ஆமா. நான் ஒரு ஊர்ல ஒருத்தரை பார்த்தேன், ருத்ராட்ச மாலையில சிலுவையை கோத்து போட்டிருக்காரு. என்னையே அப்படி போடுறீங்களேன்னு கேட்டேன். எனக்கு எல்லா மதமும் ஒண்ணு அப்படின்னு. உங்க பொண்ணை எங்க கொடுத்தீங்க? வேற ஒரு மதத்துக்காரனு கொடுத்தீங்களான்னு. இல்ல இல்ல எங்க ஜாதியில. ஏன் அப்ப வேற ஜாதியில கொடுத்துருக்கலாம்ல இல்லையா? மதம் மாத்திரம் எல்லா மதமும் ஒண்ணு, பொண்ணு கொடுக்கும் மாத்திரமா தான் தான் ஜாதியில கொடுக்கணும். அது ரொம்ப தப்பு இல்ல. அது எல்லா எவன்ட்டா ஒரு கொடுத்துருக்கலாம்ல. என்னங்க ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, ஈசன் அடியவர்கிட்ட நீ கிட்ட போகாதே.
படையும் பாதமும் பற்றிய கையினீர் அடையல்மில் நமது ஈசன் அடியறை விடைகொள் ஊர்தியான் அடியார் குழாம். நீ முன்ன ஒரு தடவை ஒத்த வாங்கியிருக்கீங்க, சரியான ஒத்த வாங்கியிருக்கீங்க திருக்கடையூர்ல, ஞாபகம் இருக்கா? உங்க ராஜாவே ஒத்த வாங்கினான். நீ எந்த மூலை தெரியுமா? ஆமா, விடைகொள் ஊர்தியான் அடியார் குழாம் புடை புகாது. நடுமத்துல போய் போகாதரா, அப்படி சுத்திட்டு அந்த பச்சையப்பன் கோபுரம் வழியா அப்படி போய் எல்லாரையும் ஒரு கும்பிடு போட்டு போயிட்டு புடை புகாது நீர் பொத்தியே போமினே. இது யமதூதர்களுக்கு சொன்ன அறவுரை. திருநாவுக்கரசர் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு பாட்டே கிடையாது. மனிதனுக்கு சொன்ன அறவுரை உண்டு இல்லையா? யமதூதனுக்கு அறவுரை சொல்றாரு இவர் நாவுக்கரசர். அவர் நமனுக்கும் அஞ்சோன்னு சொன்னவர்ல அவரு இல்லையா? ஆமா, அவர்கள்லாம் நமனுக்கு அஞ்சவே இல்லையே. திருஞான சம்பந்தர் சாகல, திருநாவுக்கரசர் சாகல, சுந்தரர் சாகல, மாணிக்கவாசகர் சாகல. திருஞான சம்பந்தர் ஜோதியில மறைந்தார் ஆச்சாள்புரத்துல, திருநாவுக்கரசர் பூம்புகலூர்ல மறைந்தார் ஜோதியில, சுந்தரர் உடம்போடு வெள்ளையார் ஏறி போனார் கைலாயத்துக்கு, மாணிக்கவாசகர் சாமியோட ஒன்னா போயிட்டார். இந்த உள்ள ஆடுகிறானே அவன் தான் உடம்போட சேர்த்துக்கிட்டான் அவரை என்று வரலாறு அல்லவா? உடை புகாது நீர் போற்றியே போமிலே. காலபாசக திருக்குறுந்தகை என்று ஒரு 10 பாட்டு அழகான பாட்டா எழுதி வச்சுட்டு போறார். இந்த ஊர்ல சுந்தரர் வரும்போது, சுந்தரருக்கு வயசு 18 தானே. இந்த நில உலகத்தை அவர் வாழ்ந்தது 18 வயசு. 12 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும், கல்யாணத்துக்கு பேசப்பட்டிருக்கும். அப்பெல்லாம் பிராமின்ல 12 வயசுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, பெண்ணு இவங்களும் அப்புறம் கோலி அடிப்பாங்க தெருவில், அந்த வயசுலயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. என்னங்க என்ன ஆமாங்கிறீங்க? அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? இல்லையா? சரி சரி விட்டுருங்க இல்லையா? ஆமா, அப்போ இந்த 6 வருஷம் தான் இவர் இந்த உலகத்துல வாழ்ந்தவர் இல்லையா? அவர் இந்த ஊருக்கு வரும்போது நடராஜ பெருமானை கும்பிட்டுருங்க, நிறைய செல்வம் தருவான் அப்படின்னு சொல்லல, வீடு தருவான், மாட வீதியிலேயே ஒரு உங்களுக்கு பங்களா தருவான் அப்படின்னு சொல்லல. யமதூத்தன் வருவான், இவன் சிவனடியான்னு உன்னை செக்குல போட்டு அவன் ஆட்டும் போது உன்னை காப்பாத்துவான்டா. ஆமா, மடித்தாடும் அடிமைக்கள் அன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வார். இந்த பதிகம் போற அப்படி சொல்லிட்டு போறாரு அவரு. தருமனார் தமர் செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வார். கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தடி புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே பேராது காமத்தில் சென்றார் போலன்றியே பிரியாது உள்கி சீரார்ந்த அன்பராய் சென்று முன்னடி வீழும் திருவினாரை ஓராது தருமனார் தமறு செக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வான் பேராளர் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றே. பதியத்தில் இப்படி ஒரு கருத்து வருகிறது இல்லையா? பொன் வேணும்னு கேட்ட இடமெல்லாம் உண்டு அவருக்கு இல்லையா? திருமுதுகுன்றத்துல போய் எனக்கு பொண்ணு கொடு சாமி அப்படின்னு கேட்டார். 12,000 பொண்ணை கொடுத்தான். திரு ஓனகாந்தன் தடியில போய் பொண்ணு கேட்டாரு, அவர் கொடுக்கல. உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டாரு அந்த சாமியை போய். உனக்கு புத்தி இருக்கா? உனக்கு நான் பொண்ணு கேட்டு நான் கொடுத்தியா அப்படி கேட்டுவிட்டார். மதியுடையவர் செய்கை செய்வீர் அப்படின்ட்டார் இல்லையா? ஆமா, ஓய் உன்னை பாடுனா என்னையா கிடைக்கும்? உடம்புல போட்டிருக்கிறது பாம்பு, கட்டிருக்கிறது புலித்தோல்,
உன்ன கிட்ட போய் தான் ஒரு பாம்பை எடுத்து விடுவேன், இந்த புலித்தோரை கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்? வாரமாகி திருவடிக்கு பணி செய் தொண்டர் பெறுவதன்னே ஆரம்பாம்பு வாழ்வதாரூர் ஒற்றி ஊரேல் உம்மதன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிகேள் உந்தம் ஊரும் காடு உடையும் தோலே ஓணகாந்தன் தளியுளீரே. இது நிந்தாஸ்துதி இல்லையா? வடமொழியில நிந்தாஸ்துதி. தமிழ்ல அதுக்கு என்ன சொல்றது? வஞ்ச போச்சு அப்படின்னு சொல்ற. இப்படி பாடின இந்தாப்பா அவ்வளவு ஒரு மூட்டை கையில கொடுப்பான். ஒரு திட்டினாதான் கொடுப்பான் போல இருக்கு இல்லையா? இப்படி காலபாச திருக்குறுந்தகைன்னு ஒண்ணு இருக்கு. அது திருக்கடையூர்ல பாடினதல்ல, நினைவூட்டினேன் உங்களுக்கு. அப்படி ஒரு பதிகம் இருக்கிறது. உங்க வீட்டுல தேவாரம் இருந்தால் படிச்சு பாருங்க. அப்புறம் திருக்கடையூர்ல சுந்தரருடைய தேவாரம் ஒரு பதிகம் இருக்கிறது. இன்னைக்கு மாத்திரம் 9 மணி வரலையும். என்ன, நான் வந்ததே 6:45 தான் இல்லையா? ஆமா. பொடியார் மேனியனே ததரே அவன் பொடி போடுறான்னு சொன்னாக்கா பட்னம் பொடி போடுறான்னு அர்த்தம். துகளாகப்பட்டது அத்தனையும் பொடிதான். மிளகாய் பொடி, கடுகு பொடி, சுக்கு பொடி, பொடின்னு தான் பேரு. இப்ப திருநீருக்கும் பொடின்னு தான் பேரு. இவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு தடவை பருப்பத்துக்கு நம்ம போறதுக்கு மலையில ஏறி போனார். காட்டு பாதை. இந்த பையனோட அப்பா அப்படி தன்னுடைய வரலாற்றுல இருக்காரு. சாப்பிடல, பசி. ஏறி ஏறி பார்த்தாரு, மயக்கம் வந்துடுத்து. ஒரு இடத்துல படுத்துட்டார். ஒரு நிர்வாண சாமியார் அங்க வந்தார். ஏண்டாப்பா இப்படி வந்த கேட்டாரு. என்ன பண்றது, நான் சைவன், பருப்பதத்துக்கு போகணும்னு வந்தேன், ஏற முடியல, பசி வேற, என்ன பண்ணுவேன்? சரி விபூதியாக பூசிக்கலாம்னா அதுவும் இல்லை என் மடியிலன்னு சொன்ன உடனே சாமியார் என்ன பண்ணாராம், ஒரு கருங்கல்ல எடுத்து மலையில உரைச்சி அதுல வர்ற விபூதி எடுத்து அவருக்கு பூசினார்னு எழுதியிருக்காருல. இப்ப நான் சரியா நீ கொடுத்த புஸ்தகத்தை நான் படிச்சிருக்கேன்னு அர்த்தம்னா, நீ கொடுத்த புஸ்தகம் நான் படிச்சிருக்கேன்னு அர்த்தம். அதுக்காக சொன்னேன். அப்பா எழுதியிருக்காரா? ரைட்டு. கோ பரமசிவம்னு தமிழ் கல்லூரியில் ஏட்டுச்சுவடி காப்பாளரா இருக்கார். சைவத்துல இவனும் இவங்க அப்பாவும் இவங்க அம்மாவும் இவங்க தாத்தாவும் சைவத்தில் அப்படி ஊறியவர்கள். 4 பேருக்கு கோயில் கட்டியிருக்காரு இவங்க தாத்தா. நான் பல தடவை அங்க போய் பாடியிருக்கேன். அதுல இவங்க பெரியப்பா ஒருத்தன் இறந்து போயிட்டான். சச்சிதானந்தம் இல்ல, சிவானந்தம். திவ்யமான பிள்ளை போங்களேன். அப்படி ஒரு பிள்ளையே கிடையாது. ஆமா. அப்படி அவர் அந்த கருங்கல்லு பொடியை அவனுக்கு பூசி விட்டாராம். கருங்கல்லு பூசியும் பொடியையும் பூசிக்கொள்ளலாம் என்பது எனக்கு இந்த வரலாறு படிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சது. சுவாமி சொல்றாருங்க, பொடியார் மேனியனே புரிநூலுருவார் பொருந்த படியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையோடும். இந்த மூவிலை சூலம் ஆண்டவன் கையில வச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு விளக்கம் என்ன சொல்றாரு பட்டினத்தடிகள்? இந்த மூவிலை சூலம்னா என்ன தெரியுமா? பிரம்ம விஷ்ணு ருத்ரன், இது 3 பேரும் நான் தான் அப்படின்னு காட்டத்தான் இந்த மூவிலை சூலம் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு அவரு சொல்றாரு. சேக்கிழார் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆணவம் கண்ணும் மாயை அப்படின்னு சொல்றாரு. சரிதானா? இப்படின்னு ஒருத்தர் கையை காட்டினார்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அதை நான் சொல்ல மாட்டேன். இதுல போடு அப்படின்னா அதுன்னு அர்த்தம். அப்படி இப்படி வச்சிருந்தான்னா இந்த ஆணவம் கண்ணும் மாயையும் என்கிட்ட தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு பிரம்ம ருத்கிருஷ்ண 3 பேரும் நான் தாண்டா
அப்படின்னு சொல்லத்தான் வச்சிட்டு இருக்கான்னு பட்டினத்தினுடைய விளக்கம். பட்டினத்தில் 11ஆம் திருமுறையில் இந்த விளக்கம் வருகிறது இல்லையா? வடியார் மூவிலைவே வளர் கங்கையில் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்தி உங்கடிகள் என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. நாம செய்த புண்ணியம் தேவாரம் பூரா இசைப்பாடல்கள் இல்லையா? அது திருஞான சம்பந்தர் தான் மிக கட்டிக்காரன். இயல்பாக்களை எல்லாம் இசைக்கு கொண்டு வந்தவர். திருவள்ளுக்கூற்றிருக்கைன்னு சொல்றது இயல் பாடல் தான், அதை இசைக்கு கொண்டு வந்துட்டார் அவர். எவ்வளவு கட்டிக்காரத்தனம் பாத்தீங்களா? ஓருருவாயினை மானங்காரத்து அப்படி கொண்டு வந்துட்டார். இயல் பாடல் இசைப்பாடல் தெரியுமா? அப்படி கொண்டு வந்துட்டார். அந்த கட்டிக்காரத்தனம் அவர்கிட்ட தான் இருந்தது இல்லையா? ஆமா, இயல் பாடல்களை பூரா இசை உலகத்துக்கு கொண்டு வந்த பெரிய புண்ணியம் மகா புண்ணியவான். கொண்டு வந்த பெரிய புண்ணியம் மகா புண்ணியவான் தவத்தின் சிரேஷ்டன் திருஞான சம்பந்தருக்கு தான் உரியது. அப்படி இசைப்பாடல்களாக வந்ததுதான் நமக்கு. இப்ப சிலப்பதிகாரம் இசைப்பாடல் அல்ல, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம்னு சொன்னான் பாரதி இல்லையா? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் அது இசைப்பாடல் அல்ல இல்லையா? ஆமா, திருக்குறள் இசைப்பாடல் அல்ல, சிவகிருந்தாமணி இசைப்பாடல் அல்ல, 10 பாடல் 100 இதெல்லாம் இசைப்பாடல் அல்ல. தேவாரம் திருவாசம்ல இசைப்பாடல்களாகவே நமக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அது எப்படி பாடுறதுன்னு கேட்டான் ராஜராஜ சோழன். இங்க கூத்தாடுறான் அவனை. எனக்கு தெரியாதுப்பா, இந்த திருஞான சம்பந்தர்கிட்ட யாழ் வாய்ச்சிட்டு இருந்தான் ஒருத்தன். அந்த வழியில ஒரு பொண்ணு இருக்கிற எருக்கத்த முல்ல அவளை போய் கேட்டுட்டான். அவ பாடி காட்டின முறைதான் இப்ப இருக்கிறது. இத சில பேர் தவறு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் சொல்றது தவறு. தேவாரத்தை அவர்கள் நன்றாக படிக்கவில்லைன்னு அர்த்தம். ஏனைய திருப்பாடல்களைப் போல தேவாரத்தை எண்ணி விடுவதற்கு இல்லை. தேவாரத்தின் வேதத்தின் சாரம்தான் தேவாரம் என்று சொல்லுவார்கள். தமிழ் வேதம் என்றும் இதற்கு ஒரு பெயரும் உண்டு அல்லவா? ஆமா, இந்த ராகம் சுந்தரரால கையாளப்பட்டது. பொடியார் மேனியனே புரிநூல் ஒருபார் பொருந்த படியார் மூவிலை வேல் வளர் கங்கையின் மங்கையொடும் கடியார் குன்றையனே கடவுர் தனுள் வீரட்டத்தியம் கடிகள் என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. பொடியார் மேனியனே பொடியார் மேனியனே புரிநூல் ஒருபார் பொருந்த படியார் மூவிலை வேல் வளர் கங்கையில் மங்கையோடும் கடியார் கொன்றையனே கடவுடன் வீரட்டத்தில் கடியார் கொன்றையனே கடவுடன் வீரட்டத்தில் அடிகேடல்லமுதே எனக்காருணை நீயலதே. அடிகேடல்லமுதே எனக்காருணை நீயலதே. பொடியார் மேனியனே நீ பதனி பொடியார் மேனியனே. தரி 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 பதனி பதனி பொடியார் மேனியனே. தரி 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 கரி தரி தரி தரி
கொட்டியார் மேனியனே பார்ப்பொருந்த படியார் மூவிலை வளர்கையில் மங்கையோடு கடியார் கொள்கையரே கடவுடனுள் வீரட்டும் அடிகேடல் முதி எனக்கார் துணை நீ அலதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே என்பது இந்த உலகத்து துணையை அவர் சொல்லியிருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நமக்கு பெருந்துணையாக வர வேண்டிய நேரம் யமன் வரும்போதுதான் அந்த நேரம் தான் பெருந்துணை தேவை இல்லையா? அதை செய்ய முடிஞ்சவன் சிவன் ஒருவனே. எனக்கு துணை நீதான் என்று அந்த 10 பாட்டிலையும் அப்படியே வருது. 2-3 பாட்டு சொல்லி பார்ப்போமா? முதல் பாட்டு சொல்லிட்டேன். பிறையாருஞ்சடையாய் பிரமன் தலையிற் பலிகுள் மறையார் வானவனே மறையில் பொருளானவனே கரையார் மிடத்தாய் கடவுர்தனுள் வீரட்டத்தியம் நிறைவா என் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே அன்றால் என்னிடற்கு அறம் 4 கல் புரிந்து கொன்றாய் காலனுயிர் கொடுத்தாய் வரையோனுக்கு மான் கன்ற அருங்கரவா கடவுர் திருவீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கு ஆர் துணை நீ அல்லதே போராருங்கரையில் ஒரு போர்த்து பொன்மேனையின் மேல் வாராரும் முலையாள் ஒரு பாகம் அழிந்தவனே காராரும் விடத்தாய் கடவுர் தனுள் வீரட்டத்தியம் நாராயண் அமுதே எனக்கு ஆர் துணை நீ அல்லதே. 10 பாட்டிலையும் இப்படியே தான் வருது. என்ன அர்த்தம்? நமக்கு பின்னால வர்றவனுக்கு ஒரு தடவை சொன்னா போறாது, 10 தடவை சொல்லி அவன் களிமண் மண்டையில ஏத்தணும்னு அர்த்தம். ஆமா, சில பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போறாது, 3 கையெழுத்து போடணும் சொல்றான்ல இல்லீங்களா? ஆமா, அப்படி போட்ட போது கூட சாமிநாதனா ராமநாதனா அப்படின்னு சந்தேகம் உண்டு. நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறேன் கோயிலுக்காக ஏழைகளுக்காக அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அதுல நான் பத்திரம் முதற்கொண்டு ரிஜிஸ்டர் பத்திரம் முதற்கொண்டு கொடுத்திருக்கிறேன். 15 வருஷமா அந்த கணக்கு இருக்கு. இப்ப சமீபத்தில் ஒரு எஃப்டி அதை ரெனியூல் பண்ண போனா கம்ப்யூட்டர்ல ராமநாதன் வருது. தர்மபுரம் சாமிநாதன் ட்ரஸ்ட் ராமநாதன் ட்ரஸ்ட் அதுல வருது. இங்க வாங்க சாமி, கம்ப்யூட்டர்ல தர்மபுரம் ராமநாதன் இருக்கு, நீங்க சாமிநாதன் கைத்து போட்டுருக்கீங்களா? பணம் கொடுக்க முடியாது, மேனேஜர்கிட்ட போங்கட்டான். மேனேஜர்கிட்ட போனேன், சார் 15 வருஷமா அந்த கணக்கு இருக்கு சார், ட்ரஸ்ட் இருக்கு, அந்த பத்திரம் நான் அந்த கமிட்டியினுடைய பத்திரம் கொடுத்திருக்கிறேன், எஸ்பி அக்கௌண்ட் முதற்கொண்டு அப்படி இருக்கு சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அந்த பழைய இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இல்ல சாமிநாதன் தான் இருக்கு, கம்ப்யூட்டர்ல எப்படி ராமநாதன் வந்தது, தவறி போச்சு. அப்ப பணமும் ஒரு வேளையில் எப்படி தவறினாலும் தவறும் இல்ல, 1000 ரூபாங்கிறது 10,000 ரூபான்னு போட்டுருக்கான்னு போட்டாலும் போட்டுருவோம்ல. கம்ப்யூட்டர்ல அப்படி தயா வருதுன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றது இல்லையா? என்ன பண்றது? தலைவிதி அனுபவிச்சுதான் தீரும். அதனால இந்த களிமண்ணு மண்டைக்கு ஏறணுங்கிறதுக்காக வேண்டிதான் 10 பாட்டிலையும் எனக்கு ஆர் துணை நீ அல்லது எனக்கு ஆர் துணை நீ அல்லதுன்னு சொல்லி இருக்கிறார் சுவாமி அப்படின்னு நான் நினைக்கிறேன். தவறா இருந்தா விட்டுடுங்க. நான் சொல்றதெல்லாம் என்ட்ரன்ஸ் பொருள், நல்லா படிச்சவங்க சொல்றதுன்னா கேட்டுங்க. நான் சொல்ற என்ட்ரன்ஸ் பொருளை நீங்க சரின்னு என்ன விடாதீங்க, கருத்து சரியாத்தான் இருக்கும் இல்லையா? ஆமா. அப்புறம் இப்ப 3 பாடலும் திருக்கடையூர்ல இது சிவனுடைய திருவருளுக்காக சொல்லப்பட்ட பதிகங்கள். அம்பாளை வழிபட்டார் ஒருத்தர், அவர் பேர் அபிராமி பட்டர்னு பேர்.
பார்க்கும் இடம் தோறும் அம்பிகையினுடைய ஒளியை பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர். அபிராமி அபிராமி அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். என்ன போல இருக்கிறவன் அவன் பைத்தியம் ஏதோ உளறிட்டு போறான்னு சொல்லிவிட்டான் இல்லையா? அவர் எல்லாம் ஒளியவே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒளிவளர் விளக்கே அப்படின்னு. தர்மர் ஒரு தடவை உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னாராம், ஆஹா எல்லாரும் தர்மஷ்டரா வாழுறாங்க, தர்மத்தோடு வாழுகிறாங்க, உண்மையோட வாழுறாங்க அப்படின்னு சொன்னாராம். நேரம் ஒருத்தருக்க நான் பேர் என்ன துரியோதன போய் சொன்னாங்க, எல்லா அயோக்கிய பசங்க, திருட்டு பசங்க, கொலை பண்றான், குத்துறான், வெட்டுறான், அவன் தொழில் அது, இவன் தொழில் இது இல்லையா? ஆமா. அபிராமி அபிராமி அப்படின்னா அபிராமி ஒளியவே பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கு எங்க பார்த்தாலும் இருட்டே இல்ல, ஒளியே இருக்கு இல்லையா? ஆமா. அவர் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அப்படின்னு. மன்னன் வந்தான், பக்கத்துல இவர் பைத்தியம் உளறிட்டே கிடக்கிறான்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்படி சிவவேடத்தோட இருக்கிறாரே, இவர் பைத்தியமா இருக்க முடியாதுன்னு கிட்ட போய் அபிராமி பட்டற. இப்ப கோயில்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா திதி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன திதின்னு நமக்கு தெரியாது இல்லையா? நட்சத்திரம் என்னன்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஏதோ திருவாதிரை 2 மாத்திரம் தெரியும். என்ன இப்ப என்ன கேளுங்க, என்ன திதின்னு நிச்சயமா தெரியாது. இப்ப இவரை கேளுங்க சொல்லிடுவார். கோயில்ல இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா தெரியும். இப்ப அந்த பட்டர் வரையில் வந்தவர் பூஜகர் ஆனதுனால அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஐயா இன்னைக்கு என்ன திதின்னு கேட்டார். அன்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி. ஏன் இவர் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஒளி, அவருக்கு அமாவாசையே தெரியாது. இருட்டு உலகமே அவருக்கு தெரியல. ஒளியாக இருக்கிறத கண்டு என்ன சொல்லிட்டாரு, பௌர்ணமி. அப்படி கண்ணை மூடிட்டே சொல்லிட்டார். பௌர்ணமியா? நிச்சயமா சொல்லும், பௌர்ணமி தாண்டா. ராஜாவை ஆண்டான்னு சொல்லிட்டாங்க. போடா, பௌர்ணமி தான். சந்திரனை காட்டா விட்டா உன் தலை போயிடும் தெரியுமா அப்படின்ட்டு போயிட்டான். இந்த பசு போதத்திலிருந்து பதிபோதத்துக்கு வந்தார். ராஜா வந்தது மாதிரியும் கேட்டது மாதிரியும் தெரிஞ்சது. அப்படியா? நீங்க அமாவாசை தான், பௌர்ணமின்னு சொல்லிட்டானா, நிலவை கொண்டு வருவாள் அவள், அவள் சர்வ வல்லமை படைத்தவள், அவ கொண்டு வருவாள் அப்படின்ட்டார். நீ பார்த்தா சந்திரன் வந்தது. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்னன் விழுத்துணையே. பூத்தவளே புவனம் 14 புத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைக்கண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இருள் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள். இந்த கனம் தரும் பூங்குழலாள்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, கனம்னா கருப்புன்னு அர்த்தம். கருப்பான கூந்தலை அவள் உடையவள் என்று பொருள் இல்லையா? நூல்கள் எல்லாம் சொல்லுகிறது, உலகமெல்லாம் ஈன்றவள் அவள் கன்னி பெண்ணே ஒண்ணு வருது இல்ல? சிவஞான போகத்திலேயே ஒரு வருது அப்படி. ஆமா. ஆனால் அவ கன்னி பொண்ணானதுனால கருப்பான தலைவை கனந்தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே விழிக்கே அருளுண்டு
அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு. எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பால் நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு என்ன கூட்டினியே அப்படின்னு சொன்னோம்னா நில ஒளி வந்தது என்று வரலாறு. நீங்க கேட்கலாம், எப்படி வரும் ஐயா? இப்படி ஒருத்தன் எழுதி வச்சிருக்கிறான், இதை மேடையில வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டு அமாவாசையில் வரும் ஐயா அப்படி அப்படின்னு வந்ததுன்னு எழுதி வச்சிருக்காங்க. நான் சொல்லிவிட்டேன். நம்புறதும் நம்பாம போறதும் உங்களுடைய பொறுப்பு. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இல்லையா? ஐயா நீ அந்த அபிராமி தாத்தியா இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு படி வருதான் பாப்போம்னா நான் அபிராமி பட்டர் வரை நானும் மாட்டிக்குவேன். அபிராமி பட்டருக்கு வந்தது அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும் இல்லையா? இப்போ திருவாவடுதுறையில ஒரு நாதஸ்வரக்காரர் இருந்தார், ராஜரத்னம் பிள்ளைன்னு அவருக்கு பேர். இந்த ஊர்ல பலகாலம் இந்த ஊர்ல வைத்தியநாதன் ஒருத்தர் ஒரு பெரிய நாயனக்கார் இருந்தார். அவர் சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ராதாகிருஷ்ணன். அழகா ஊதுவார் தேவகாந்தாரியை நான் இங்க கேட்டிருக்கேன். ஆனா அந்த வைத்தியநாதன் வாத்தியத்தை நான் கேட்டதில்லை. பெரிய மகாவித்வான்னு சொல்லுவாங்க, ஐயா கேட்டிருப்பாங்க. அவர் ஊதுல நாயனம் இங்க இருக்கும். இப்ப வேற ஒருத்தன் ஊதுனாண்டா அதே மாதிரி இருக்குமா? இருக்காது. ஊதுறவனை பொறுத்து தான் அது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அபிராமி பட்டருக்கு வந்தது எனக்கு வருமா சொல்லும் இல்லையா? அந்த புண்ணியம் நான் செய்திருந்தேன்னா நான் எப்படி பாடணும் இல்லையா? ஆமா, அந்த புண்ணியம் அவருக்கு வந்தது. அவர் அபிராமி பதிகம் என்று ஒண்ணு பாடியிருக்கார். அதுல 2 பாட்டு எனக்கு தெரியும். இல்ல அபூர்வமான பாடல். கலையாத கல்வியும் கல்வி கலைந்து போய்விடும் அர்த்தம். ஒரு ரகசியம் சொல்றேன், அது சரியா தப்போ? கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கடைசி காலத்தில் தன்னுடைய கவித்தன்மையை இழந்து கஷ்டப்பட்டார் அப்படின்னு ஒரு வரலாறு படிச்சேன். சரியா இருக்குமோ தப்போ எனக்கு தெரியாது. நான் மணியில ரொம்ப குறிக்கோளான ஆள். இன்னும் ஒரு 5 நிமிடத்துல நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுவேன். அடுத்த மாதம் திருவாதிரை. இந்த ஊர் எப்படி இருக்கும் அன்னைக்கு இல்லையா? ஆனா நான் சாரிட்டு தான் வருவேன். ஆனா அந்த பெருமான் போன இடம் இது இல்லையா? தெய்வ சேக்கிழார் பெருமான் சொன்னார், சிவமே நிலவிய திருவீதின்னு. அவன் நிலவிய திருவீதி இது. இதுக்கு வருவேன் இல்லையா? ஆமா, எத்தனையோ நாள் 18 வருஷம் இந்த ஊருக்கு நான் பாட வந்தேன் 2 உற்சவத்துக்கும். அப்ப ராமலிங்க ஓதுவார் இருந்தார், உங்களுக்கு தெரியும். எங்க வாத்தியாரோட வாத்தியார் ராமலிங்க ஓதுவார். இங்க ஆஸ்தான ஓதுவாரா இருந்தார். அவர் பங்கு உண்டு அவருக்கு. ஆமா, எத்தனையோ நாள் இங்க இருந்து சக்கரை பொங்கல் வாங்கிட்டு வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு அவர். ஏன் முத்துகணேசன் அவனுக்கு பங்கு உண்டாடா? கிடையாது. அந்த ராமலிங்க ஓதுவாருக்கு இருந்தது. எத்தனையோ நாள் வாங்கிட்டு வருவார், நான் பார்த்திருக்கேன். எந்த இடி இடிச்சாலும் மழை பெஞ்சாலும் அந்த 5:30 மணிக்கு கோயில்ல நிப்பார். ஆமா, எங்க வாத்தியாரோட வாத்தியார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் வயது குறைந்து போயிடும். என்னுடைய தமையனார் ஒருத்தன் 16 வயசுலயே இறந்து போயிட்டான். என் தம்பி, என்னுடைய தமையனார் 2வது தமையனார் 75 வயசு வரைக்கும் இருந்தார். என்னுடைய தம்பி ஒருத்தன்
70 வயசு வரைக்கும் இருந்து போய் சேர்ந்தான். எனக்கு சுவாமி என்னமோ கொஞ்சம் ஆயோட நீட்டிட்டு இருக்கிறாரு, நீ தேவாரம் இன்னும் கொஞ்சம் பாடுற, இன்னும் பாக்கி இருக்குன்னு வச்சிருக்கிறான் போல இருக்கு. எனக்கு 80 ஆகுது. இந்த வைகாசி விசாகம் வந்தா 81 எனக்கு. குறையாத மயதும் ஓர் கபடு வாராத நட்பும், நட்பு போல இருந்து கபடு பண்ணிவிடுவான். கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எந்தெந்த வீட்டுல எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும் இல்லையா? வீட்டு வாசப்படி. அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும். எத்தனையோ பேர் கொண்டு இந்த பெரியவங்க எல்லாம் முதியோர் இடத்துல கொண்டு சேர்த்து விட்டுறான் இல்லையா பையங்கள்? ஆமா. தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். சொன்ன சொல் தவறக்கூடாது. சொன்ன சொல் தவறாம இருந்தவர்கள் சேக்கிழார் பெருமான் காட்டிய பழையனூர்ல 40 குடும்பம், வேளாளர் குடும்பம் சொன்ன சொல் தவறுனதுக்காக தீலிய விழுந்தான் என்று சேக்கிழார் காட்டுகிற வரலாறு உங்களுக்கு நினைவில் இருக்கும். அது இன்னொரு சமயம் நான் அதை உங்களுக்கு நினைவூட்டுவேன். சார் 70 பேர். யார் சொன்னது? யார்? ரைட் 70 வேளாளர்கள் பழையனூர்ல. பழையனூர் நீலி கதையில வருது. மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும். எவ்வளவுதான் நம்ம பணம் வச்சிருந்தாலும் அது இருக்கிற வரையும் தான் இருக்கும். போகணும்னு நினைச்சுட்டா செல்வோம் செல்வோம் செல்வோம்னு போய்கிட்டே இருக்கும். ஆமா ஆமா. தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாதவா வாழ்வும். துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாடி அரிதுயிலும் மாயனரு தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதி தருவொரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராஜதனையை மாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கு ஊத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் பலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளி. இந்த கல்யாணத்துல இந்த அரிசிய இந்த மணமக்கள் தலையில போடும்போது 16 பெற்று சௌக்கியமாருன்னு சொல்லி போட்ட காலம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நீ கல்யாணத்துல ஏன் தலையிலேயே போட்டு போய்கிட்டே இருக்கிறான். கல்யாண மாப்பிள்ள அங்க உட்கார்ந்து இருக்கிறான், ஏன் தலையில போடுறான். நான் ஏன் தலை தான் இப்படி இருக்கா, இதை தட்டி விட வேண்டும். 16 பெற்று சௌக்கியமாருன்னு வாயினால வாழ்த்துனதை நான் கேட்டிருக்கேன் சாமி, என் காதுனால. இந்த வார்த்தையை நான் இன்னைக்கு கேட்கவே முடியல இல்லையா? ஆமா. 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சித்தாந்தத்தில் கூட இப்படி ஒரு 16 இருக்கு இல்லையா? ஒண்ணு இருக்கு. நந்தி ஒரு பாட்டு இருக்கு இல்ல? உனக்கு தெரியாது இருக்கு. 16 பேரும் தந்தருளி நீ சுகானந்த வாழ்வழிப்பாய். சுகித குணத்தாலி பரிபாலி நெரிசூலி மங்கள விசாலி மகவு நான் நீ தாய் அளிக்குணாதோ மகிமை வளர்த்திருக்கடவூரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி குமையே. அதனால திருக்கடையூர்ல இருக்கிற இறைவன் மார்க்கண்டேய முனிவருக்காக காலனை உதைத்தான். காலனை அவர் சாகடிக்கல, இருக்கிறான்.
இல்லையா? காலனை உதைத்தான். கன்றிய காலனை காலார் கடிந்தான் என்றுதான் சொன்னார். இந்த ஊர் தேவாரத்தில் கூட நல்லா நாம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆமா, அவன் இருக்கும் போதே நான் ஒரு கோடிக்கு மேல போயிடுத்து, இல்லாம போயிருந்தான்னா அவ்வளவுதான், பூமியே தாங்காது இல்லையா? ஒரு கோடிக்கு மேல ஆயிடுத்த இந்தியாவில் இல்லையா? ஆமா. என்றும் குங்கிலிய கலையனாருக்கு சிவத்தொண்டு செய்தவருக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுத்தான் என்றும், அதே மாதிரி அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக அபிராமிப்பட்டவருக்கு அபிராமி செய்த திருவிளையாடல் என்றும் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். காலங்கழித்து வந்தேன், அதற்காக இன்னொரு 1/2 மணி நேரம் நீட்டிக்கொண்டேன். இவ்வளதற்கும் காரணம் தில்லைக்கூத்தன் தான். அவன் பாட்டு வித்தார் பாடுகிறேன், ஆட்டு வித்தார் ஆடுகிறேன். நீ 6:45 மணிக்கு நீ இன்னைக்கு வா, நீ நினைக்கிறிய 5:45 மணிக்கு போய் பஞ்சபுராணம் சொல்லலாம்னு, உன்னை 6:45 மணிக்கு தான் தில்லை கோயில்ல கொண்டு விடுவேன் அப்படின்னு அவன் எண்ணிவிட்டான். அவன் கிழிச்ச கோட்டை நம்மளால தாண்ட முடியாது. அதுக்கு நான் பரிகாரமாக இப்போ அர்ஜாமத்துல இந்த பஞ்சபுராணம் சொல்லி என்னுடைய பணியை நிறைவேற்றிக் கொள்ளுவேன் என்று சொல்லி இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறான் தில்லைக்கூத்தன் என்று சொல்லி, அடுத்த மாதம் திருவாதிரை மாலையிலே நான் இங்கே திருமுறை காணிக்கை பாடுவதற்கு வருவேன் என்று சொல்லி, நாம் எல்லோரும் பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவேற்றிக் கொள்வோமாக என்று எண்ணிக்கொள்ளுங்கள். நமது மதம் உயர்ந்த மதம். இதை யார் உண்டாக்கினான்? யார் உண்டாக்கினான்னு உண்டாக்கினவன் பேர் இருக்கா? உண்டாக்கினவன் பேரெல்லாம் ஒவ்வொரு மதத்துக்கு சொல்லிட்டே போறான். நம்ம மதத்துக்கு அப்படி இல்லை இல்லையா? சிவபெருமானே முழுமுதற் கடவுள். அவனுடைய சமயம் இது, அவனுடைய மதம் இது. நாம் இன்னொரு மதத்தை சாட மாட்டோம், அடிக்க மாட்டோம், வேண்டிய தேவை இல்லை. மதம், நம்ம மதம் தானே வளரும் தன்மை உடையது, தெய்வீக தன்மை உடையது. அதனால திருநீறு பூசிக்கொள்ளுவோம். தெய்வ திருநீர்னே இதுக்கு பேரு. தெய்வவன் திருநீர்னு சேக்கிழார் பெருமானே சொல்றாரு இத இல்லையா? திருநீர் அணிவோம். திருநீர் அணியும் போது நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி அணிவோம். ருத்ராட்சம் என்பது ஆண்டவனுடைய திருக்கண்ணில் இருந்து வந்தது. அதனை அணிய நாம தவற மாட்டோம். பஞ்சாட்சரம் சொல்லுவோம். நமது மதம் வாழ்க என்று நாம் எண்ணுவோம். மதத்தொண்டு செய்யாவிட்டாலும் நமது மதம் வாழ வேண்டும் என்று நாம் எண்ணிக்கொள்ளுவோம். இன்னொரு மதத்தை நாம் அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வோமாக. ஓம் நம சிவாய சிவாய நம. 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 ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய நம. ஓம் நம சிவாய 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 நம. ஓம் நம சிவாய
சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம். நம பார்வதி பதையே. நாளுடைய சிவனே போற்றி.